Exercise 7.4, question number 1. Write the Maclaurin series. Expansion of the following function sin x. கீழ்காணும் சார்புகளுக்கு, அதாவது சார்பு sin xக்கு மெக்லாரன் விரிவு காண்க. மெக்லாரன் சீரீஸ். ஸோ அப்போ என்ன தெரியணும்னா, இந்த மெக்லாரன் சீரீஸ், மெக்லாரன் தொடர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ f of x equal to f of 0 plus x divided by 1 factorial f dash of 0 plus s square divided by 2 factorial into f double dash of 0 plus etc. இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் இது மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இப்போ கிவன் ஃபங்க்ஷன் வி டேக் இட் f of xன்னு எடுத்துக்கணும். கொடுத்துக்கிற சார்பை நம்ம f of xன்னு எடுத்துக்கணும். இதில் கண்டினியூஸாக 3 டைம்ஸோ அல்லது 5 டைம்ஸோ 3 டைம்ஸ் வரையோ அல்லது 5 டைம்ஸ் வரையோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை பொறுத்த வரையும் 3 மார்க் கொஷின் தான். ரைட் த மெக்லாரன் சீரிஸ் ஃபார் சைன் எக்ஸ். மெக்லாரன் தொடர் சைன் எக்ஸ் என்ற சார்பு கண்டுபிடிக்கினா கண்டிப்பாக இது 3 மார்க்காக தான் இருக்கும். அதனால் 3 டைம்ஸ் பண்ணால் போதும். ஆனாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுனால 3 டைம்ஸ்லேருந்து 5 டைம்ஸ் சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா நல்லது. இது ஒரு ஈஸி தான். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு உங்களுக்கே தெரியும். சைன் எக்ஸு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. எதை? சைன் எக்ஸை. சைன் எக்ஸை எக்ஸை பொறுத்து வேல்குலேட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு. காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், மைனஸ் சைன் எக்ஸு. அப்புறம் எஃப் 3 டேஷ் ஆஃப் எக்ஸு. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் 3 டேஷ் ஆஃப் எக்ஸு. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். 3 டைம்ஸ் பண்ணாச்சு. இங்கே எஃப் ஆஃப் 0, எஃப் டேஷ் ஆஃப் 0, எஃப் டபுள் டேஷ் 0, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டு இங்கே அப்ளை பண்ணாலே போதும். இருந்தாலும் கான்செப்ட் நல்லா தெளிவாகணும். அதனால் எஃப் 4 ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் 3 டேஷ் ஆஃப் எக்ஸ்லேருந்து 3 டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைஸ் பண்ணால் எஃப் 4 ஆஃப் எக்ஸு. இந்த எஃப் 4 ஆஃப் எக்ஸை இப்படி கூட எழுதலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகே, எஃப் 4 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிவைஸ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸு. அதுக்கப்புறம் எஃப் 5 ஆஃப் எக்ஸு. எஃப் 4 ஆஃப் எக்ஸை டிவைஸ் பண்ணால் எஃப் 5 ஆஃப் எக்ஸு. சைன் எக்ஸை டிவைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது காஸ் எக்ஸு. ஓகே, குட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது ஃபார்முலா பிரகாரம். எஃப் ஆஃப் 0 தேவைப்படுது. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே 0 போடுறேன். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு சைன் எக்ஸா சைன் 0. சைன் 0னா நம்ம 0ன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் 10th நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் 0. எஃப் டேஷ் ஆஃப் 0னா எங்கெல்லாம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸில் எக்ஸ் ஒரு இடத்துல 0 போடுறோம். ஸோ காஸ் 0. காஸ் 0 1, சைன் 0 0, காஸ் 0 1. அதே போல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0, இங்கே எக்ஸ் வரத்தில் 0 போடுறோம், மைனஸ் சைன் 0. சைன் 0னா 0, மைனஸ் 0வுக்கு மைனஸ் இருந்தால் என்ன, ப்ளஸ் இருந்தால் என்ன, 0 தான் வரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகிடும், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0, மைனஸு காசு 0. காஸ் 0 தான் 1ன்னு தெரியும், உங்கள் மைனஸ் இது மைனஸ் 1. இதே போல் எஃப் 4 ஆஃப் 0 அப்படின்னா சைன் 0. சைன் 0னா 0ன்னு தெரியும். இதே போல் எஃப் 5 ஆஃப் 0, காஸ் 0. காஸ் 0 1ன்னு தெரியும். எஃப் ஆஃப் 0 0, எஃப் டேஷ் ஆஃப் 0 1, எஃப் டபுள் டேஷ் 0 0, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 மைனஸ் 1, எஃப் 4 0 0, எஃப் 5 0 1. இதெல்லாம் ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் மற்றொரு முறை உங்களுக்கு எழுதி காட்டுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டரியல் எஃப் டேஷ் ஆஃப் 0 எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 எஸ் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டரியல் எஃப் 3 டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகே, இது இந்த ஃபார்முலா தான் மெக்லாரன் சீரீஸ், மெக்லாரனுடைய விரிவு. இதில் அதை அப்ளை பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்ன சொல்லியிருக்காங்க, கொஷின் எந்த சார்பு கொடுத்துருக்காங்களோ, என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன், சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் 0
0 அழகாக அப்ளை பண்ணுங்கள். f of 0 0 0 போட்டாச்சு. x divided by 1 factorial f dash of 0 பாருங்கள் 1. next s square by 2 factorial f double dash of 0 பாருங்கள் 0. just substitution தான், ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். s square by 2 factorial எழுதிட்டு f double dash of 0 பார்க்குறேன், இங்கே பார்த்தா 0. அதுக்கப்புறம் s cube divided by 3 factorial f triple dash of 0 பாருங்கள் -1. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் x power 4 divided by 4 factorial f4 of 0 0. அதுக்கப்புறம் x5 divided by 5 factorial f5 of 0 1 plus etc. எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். sin x equal to 0 இதை விட்டுடலாம். 1 factorialனா 1 தான், இதுவும் 1 தான். 1 divided by 1னா 1 தான். 1 divided by 1 1 into x வந்து x. ஓகே. s square divided by 2 factorial into 0 0. s cube divided by 3 factorial into -1 அப்போ minus s cube divided by 3 factorial. அதுக்கப்புறம் x power 4 divided by 4 into 0 0 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது, x power 5 divided by 5 factorial plus etc. இப்போ முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, இந்த sin x எக்ஸ்பான்ஷனை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், மெமரி பண்ணி வச்சுக்கணும். sin x equal to x minus s cube divided by 3 factorial plus x power 5 divided by 5 factorial plus etc. இதை தெரிஞ்சு வச்சிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் டிவிஷன் பண்ணால் இது வரையும் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது கண்டிப்பாக 5 தான் வரும்னு தெரியும். இதுக்கு அடுத்தது என்ன வரும், மைனஸ் போட்டு இங்கே பாருங்களேன், நீங்களே கண்டுபிடிக்கலாம். பெரிய குழப்பம் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கே தெரியும். இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னா வரும், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ் பவர் 7 டிவைடட் பை 7 ஃபேக்டரியல், அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு எல்லாம் பவரில் இருக்கிறதுலாம் ஆடாக இருக்குது பாருங்கள். இந்த அப்போ ஆடு கீழே வந்து இது ஃபேக்டரியில் வர நம்பரும் ஆட் ஃபங்க்ஷனாக தான் ஆடு நம்பராக தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேங்க்யூ.